மீட் 6 கிராண்ட் ஃபினாலே லைவா போயிட்டு இருக்குது. ஸோ நம்மளுடைய 6 ஃபைனலிஸ்டுமே வந்து அவங்களுடைய முதல் ரவுண்டை வந்து முடிச்சிட்டாங்க. ஸோ இதுல நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டா இருக்கிற நம்மளுடைய கபிஸ் கானா போயர் வந்துட்டு அவருடைய முதல் ரவுண்ட்ல ஆலுமா டோலுமா அப்படிங்கிற நம்ம தலையோட செம்ம ஹிட்டான மாஸ் பாடலாம் வந்துட்டு பாடிருந்தாங்க. ஸோ நம்ம பூவியர் வந்து அந்த ஸ்டேஜுக்கு வரதுக்கு முன்னாடியே வந்துட்டு நம்ம மற்ற கண்டஸ்டன்ஸ் உடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் சோகமான படம் இந்த மாதிரியா கொஞ்சம் டல்லாவே தான் வந்து இந்த ஷோவே போயிட்டு இருந்துச்சு. நம்ம பூவியரோட என்ட்ரி வந்ததுமே வந்துட்டு அந்த அரங்குமே வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு செம்மையா அது குத்தாட்டம் போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ தூங்கிட்டு தான் மக்களை எழுப்பி விட்டுட்டாரு நம்ம பூவியர் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம பூவியர் இந்த பாடலை பாடிட்டு இருக்கும்போதே வந்துட்டு நம்மளுடைய ஹோல் மக்கள் பேனலுமே வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஃபுல் எனர்ஜெட்டிக்கா வந்துட்டு அவங்க டான்ஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. ஸோ நம்ம பூவியர் வந்துட்டு வழக்கம் போலே வந்துட்டு அரங்கத்தையே வந்து தெருக்கி விட்டுட்டாரு. ஸோ அவர் வந்துட்டு எப்படி பாடினாரு அப்படின்றதுல தான் பட்சம். ஸோ மற்ற எல்லாத்தையுமே விட வந்து நம்ம பூவியர் வந்துட்டு மக்களை வந்துட்டு வழக்கம் போல என்டர்டைன் பண்ணிட்டாரு. ஸோ கண்டிப்பா நம்ம பூவியரோட பெர்ஃபார்மன்ஸை எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணிருப்பாங்க. நம்ம ஜட்ஜஸ்மே வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ரொம்ப அருமையான கமெண்ட்ஸ் தான் வந்துட்டு கொடுத்திருந்தாங்க. ஸோ கண்டிப்பா யாரு டைட்டில் வின்னர் ஆக போறாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சஸ்பென்ஸாவே இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் நம்ம பூவியர் வந்துட்டு இந்த டைட்டில வின் பண்ணுவாரா அப்படிங்கிறத. ஸோ உங்களுடைய கருத்து என்ன, நம்ம பூவியருக்கு டைட்டில் கிடைக்குமா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க.